கோவையிலிருந்து மதுரைக்கு பேருந்தில் போதைப் பொருள் கடத்துவதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. இதனால் பேருந்துகளை சோதனை செய்திருக்கிறார்கள். அப்போது காரைக்குடியைச் சேர்ந்த அண்ணாமலை, மேல அண்ணாத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த இரட்டையர்களான ராமர், லட்சுமணன் மற்றும் ஆணையூரைச் சேர்ந்த சூரியபிரகாஷ் ஆகிய 4 பேர் மீது சந்தேகம் வந்துள்ளது. இதனால் அவர்களை பிடித்து விசாரித்துள்ளனர். மேலும் அவர்களின் பையை சோதனை செய்ததில் அதில் கஞ்சா மற்றும் 2 சிறிய கண்ணாடி பாட்டிலில் மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருள் இருப்பது தெரிய வந்துள்ளது. பின்னர் 4வரையும் கைது செய்து விசாரித்த போது பெங்களூருவிலிருந்து இந்த கும்பல் போதைப் பொருட்களை கடத்தி தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்த அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது. காரைக்குடியைச் சேர்ந்த அண்ணாமலை மற்றும் ராமர், லட்சுமணன், சூரியபிரகாஷ் ஆகிய 4 பேரும் இன்ஸ்டாகிராம் மூலம் பேசி நண்பர்களாக ஆகியிருக்கிறார்கள். பின்னர் கோவை ஜெயிலில் இருந்தபோது மதுரை கரிமேடு பகுதியைச் சேர்ந்த வெள்ளைக்காளியின் ஆதரவாளரான நவீன் நாகராஜ் என்பவரின் பழக்கம் கிடைத்திருக்கிறது. அவர் மூலமாக பெங்களூரு தினேஷ், பூனையன் ஹரி, காக்கா முட்டை கார்த்திக் ஆகிய நபர்கள் அறிமுகமாகியுள்ளனர். திமுக முன்னாள் மண்டல தலைவரான வி.கே. குருசாமியை பெங்களூருவில் வைத்து கொலை செய்ய முயன்ற வழக்கில் நவீன் நாகராஜ் தற்போது பெங்களூரு சிறையில் உள்ளார். ஜெயிலில் இருந்தபடி போனில் பேச முடியாது என்பதால் இன்ஸ்டாகிராம் மூலமாக பெங்களூரு தினேஷை தொடர்பு கொண்ட நவீன் நாகராஜ் கஞ்சாவையும் மெத்தபெட்டமனையும் வாங்கியிருக்கிறார். பின்னர் அண்ணாமலைக்கு பெங்களூருவில் அலுவலகம் ஒன்று எடுத்து கொடுத்திருக்கிறார். போதைப் பொருட்களை அண்ணாமலை மூலம் பெங்களூருவிலிருந்து தமிழகத்துக்கு கடத்திச் சென்று விற்பனை செய்திருக்கிறார்கள். இதற்காக டேஞ்சர் பாய்ஸ் என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடி ஓபன் செய்து அதன் மூலம் மதுரை, ராமேஸ்வரம், தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இளைஞர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்திருப்பது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக அண்ணாமலை, ராமர், லட்சுமணன், சூரியபிரகாஷ் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து சிம் கார்டு இல்லாத 6 செல்போன்கள், ஒரு ஐபேட், 25 கிலோ கஞ்சா மற்றும் 10 கிராம் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பின்னர் 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய பெங்களூரு தினேஷ், மேல அண்ணாத்தோப்பு காக்கா முட்டை கார்த்திக், மேலவாசல் பூனான் கார்த்திக் ஆகியோரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தற்போது சிறையில் இருக்கும் நவீன் நாகராஜிடமும் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.